மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திருவண்ணாமலை மற்றும் வேலூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி 3 நாட்கள் சூறாவளி பிரச்சாரத்தை 22ஆம் தேதி தொடங்கினார். பிரச்சாரத்தின் 2ஆம் நாளான இன்று வேலூர் மாவட்டத்தில் திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் அதிமுக வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். முதலாவதாக சேலம் இணைப்புச்சாலையில் மக்கள் கூட்டத்திற்கு நடுவே பேசிய முதலமைச்சர் பழனிசாமி அதிமுக அரசின் நலத்திட்டங்களை குறை கூறி திமுக திட்டமிட்டு பொய்யான பிரச்சாரத்தை கூறி வருவதாக குற்றம் சாட்டினார். அதிமுகவின் தேர்தல் அறிக்கை முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றார். அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள மெகா கூட்டணி மக்கள் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் தெரிவித்தார். 15 ஆண்டுகள் மத்தியில் கூட்டணியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு எந்த ஒரு நலத்திட்டத்தையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார். இப்பொழுது நடைபெறுகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கிய தேர்தல். மத்தியிலே ஒரு திறமையான வலிமையான நிலையான ஆட்சி மத்தியிலே அமைய வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே மெகா கூட்டணியை நாம் அமைத்திருக்கின்றோம். நம்முடைய கூட்டணி மெகா கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றார்கள். அவர்கள் பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பிரதமரை முன்மொழிந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலே வருகின்ற பொழுது ராகுல் காந்தி பிரதமர் என்று சொல்கிறார் மு.க. ஸ்டாலின். இதே மேற்கு வங்காளத்துக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே தேர்தல் முடிந்த பிறகு பிரதமரை தேர்ந்தெடுப்போம் என்று கூப்பிடுகிறார். கொள்கை இல்லாத ஒரு கூட்டணி அந்த கூட்டணி. நம்முடைய கூட்டணி பொறுத்த வரைக்கும் கொள்கை கூட்டணி அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கின்ற கூட்டணி. கடந்த 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 இடங்களில் போட்டியிட்டு 37 இடங்களை வென்றது. பாட்டாளி மக்கள் கட்சி தருமபுரியில வென்றாங்க. பாரதிய ஜனதா கன்னியாகுமரியில வென்றாங்க. ஆக மொத்தம் தமிழகத்தில் 39 இடங்களில 39 இடங்களிலும் வென்ற கூட்டணி நம்முடைய கூட்டணி. சேலம் இணைப்புச்சாலையில் நடைபெற்ற பிரச்சாரத்திற்கு பிறகு திருப்பத்தூர் நகரில் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் வலிமையான ஆட்சிக்காகவே அதிமுக மெகா கூட்டணி அமைத்துள்ளதாக தெரிவித்தார். தேர்தலுக்காக திமுக சந்தர்ப்பவாத கூட்டணி அமைத்துள்ளதாகவும் விமர்சித்தார். இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடத்த யுத்தம் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டார். திமுக ஆட்சியில் மின்வெட்டு நிலவிய சூழலில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் தமிழகம் மின்மிகை மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி, மெகா கூட்டணி, நம்முடைய கூட்டணி. அதே எதிர்க்கட்சி திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இன்றைக்கு சந்தர்ப்பவாத கூட்டணி. சந்தர்ப்பவாத கூட்டணி அந்த கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிர்வாக திறமையில்லாத ஆட்சி. 2006 இருந்து 2011 வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றது. கடுமையான மின்வெட்டு. எப்ப மின்சாரம் வரும் எப்ப போகும் தெரியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை. விவசாயத்திற்கு தேவையான மின்சாரம் கிடையாது, தொழிற்சாலைக்கு தேவையான மின்சாரம் கிடையாது. ஒரு நாட்டுல முழுமையான மின்சாரம் இருந்தால்தான் விவசாயம் செழிக்கும், தொழிற்சாலை இயங்கும். ஆனா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில சரியான முறையிலே நிர்வாக திறமையற்ற அரசு ஆண்ட காலத்திலே எப்ப கரண்ட் வரும் எப்ப கரண்ட் போகும்னே தெரியாது. ஆக கடுமையான மின்வெட்டு. அம்மா பதவியேற்றாங்க 2011. அப்போ அம்மா தெளிவா சட்டமன்றத்தில் சொன்னாங்க, 3 ஆண்டுகள தடையில்லா மின்சாரம் தமிழகத்திலே வழங்கப்படும் என்று தெரிவித்தார்கள் சட்டமன்றத்திலே. அதே போல 3 ஆண்டுகளில் தடையில்லா மின்சாரத்தை தமிழகத்துக்கு தந்தாங்க. அதே வழியில அம்மாவுடைய அரசு இன்றைக்கு செயல்பட்டு மின்மிகை மாநிலம் உபரி மின்சாரத்தை தமிழ்நாட்டில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறோம். உபரி மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கிறோம். அந்த அளவுக்கு திறமை மிக்க நிர்வாகம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம அதிகமா மின்சாரம் உற்பத்தி செய்த காரணத்தினால மத்திய அரசு விருது கொடுத்திருக்கு.
அதிக மின்சாரத்தை உற்பத்தி செய்வதற்காக விருதை பெற்றிருக்கின்றோம். திருப்பத்தூரை அடுத்து ஆசிரியர் நகரில் திருவண்ணாமலை தொகுதி வேட்பாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட முதலமைச்சர் பழனிசாமி, மாநிலத்திற்கு இணக்கமான அரசு மத்தியில் அமைந்தால்தான் தமிழகத்திற்கு தேவையான நலத்திட்டங்கள், நிதிகள் கிடைக்கும் என்றார். தர்மம், நீதி, உண்மையை நிலைநாட்ட அதிமுக அரசு வெற்றி பெற வேண்டும் என்று முதலமைச்சர் கேட்டுக்கொண்டார். ஓசி பட்ஜி கேட்பவர்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தின் நிலை என்னவாகும் என்பதை மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்று திமுகவினர் நடத்திய தாக்குதலை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அமைதி தமிழகத்தில் வருகிறது. சாதி கிடையாது, மதம் கிடையாது, எங்கேயும் சட்ட ஒழுங்கு சீர்குலைக்க யார் முயற்சி செய்தாலும் சட்டப்படி அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. அதே நேரத்தில் எண்ணி பாருங்க, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கும்போது இன்னைக்கு பியூட்டி பார்ல இங்க பெண்கள் அழகு நிலையம் பியூட்டி பார்ல போய் திமுக கட்சிக்கார ஒரு பெண்ணை அடி நடிக்கிறான். அத்தனை பெண்கள் பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. ஆகவே எதிர்கட்சியா இருக்கும் போது பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அதே போல புரோட்டா கடையில போனா நல்லா பயிற்சி சாப்பிட்டு அந்த சாப்பிட்டு பில்லு கேட்டா உரிமையாளர் அடிக்கிறாங்க. எதிர்கட்சியா இருக்கும்போது பிரியாணி கடையில போய் சாப்பிட்டு பில்லு கேட்டா, பில்லுக்கு பணத்தை கேட்டா அந்த உரிமையாளர் அடிக்கிறாங்க. செல்போன் கடையில போய் செல்போன் வாங்கிட்டு அதற்கு பணம் கேட்டா அந்த கடை ஓனர் அடிக்கிறாங்க. தேங்காய் கடை, அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் தேங்காய் கடை இருக்கு, அந்த தேங்காய் கடையில் போய் தேங்காயை ஓசி கேட்கிறாங்க. சாமி கூடத்தில் கூட ஓசி கேட்கிற கட்சி திமுக கட்சி. அதுபோல பச்சி கடைக்கு போனா ஓசி பச்சி வேணுங்க திமுக. இப்படிப்பட்டவர்களாம் ஆட்சிக்கு வந்தா நாடு என்ன ஆகும்? தாங்குமா? எண்ணி பாருங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதே இப்படிப்பட்ட நிலைமை, ஆளுங்கட்சியா வந்தா அராஜகம் எப்படி இருக்கு என்பதை பெண்களும் பொதுமக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அது மட்டும் இல்ல, திமுக ஆட்சிங்கிற பொழுது எங்க ஆட்சி நிலம் ஒரு வேக்கன் நல்லா விலை அதிகமா போனா புடிச்சு போட்டுவாங்க, புதுசா போட்டுவாங்க. அதை நில அமைப்பு அவருடைய ஆட்சியில் தான் இருந்தது. அதையெல்லாம் மீட்டு கொடுத்த பெருமை அம்மாவுடைய அரசு சாரும் என்றை நேரத்தில் ஜோலார்பேட்டையில் பிரச்சாரத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, 50 ஆண்டுகால காவிரி நதிநீர் பிரச்சினைக்கு அதிமுக எம்பிக்கள் குரல் ஒலித்ததாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இதனால் நீதிமன்றம் மூலம் தமிழகத்திற்கு நீதி நிலைநாட்டப்பட்டதாகவும் தெரிவித்தார். உழைப்பவர்கள் என்றைக்கும் முன்னுக்கு வருவார்கள் என்பதற்கு தானே உதாரணம் என்று குறிப்பிட்டார். அதிமுகவில் மட்டுமே அடிமட்ட தொண்டனும் உயர் பதவிக்கு வரும் நிலை இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், இதேவும் புரட்சித் தலைவர் அம்மாவாகட்டும், தனக்காக ஆளாமல் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த மறைந்த இருவரும் தலைவர்கள் உருவாக்கிய இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். நாட்டு மக்களுக்காகவே உருவாக்கப்பட்ட இயக்கம். இது வாரிசு அரசியல் கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டன், விவசாயி. இன்னைக்கு எந்த கட்சியில முதலமைச்சர் ஆக முடியும்? அண்ணா திமுகவில் தான் ஆக முடியும், வேற எந்த கட்சியில ஆக முடியாது. ஆகவே உழைக்கின்றவர்கள், கட்சிக்கு விசுவாசமாக இருக்கின்றவர்கள் எந்த பதவிக்கும் வர முடியும் என்பதற்கு நானே உதாரணம். நான் அங்கிருந்து இங்க வந்தவன், கீழே நின்று பேச்ச கேட்டு படிப்படியா உயர்ந்து இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கின்றேன். உழைப்பு என்றால் எனக்கு நன்றாக தெரியும். உழைப்பு என்றைக்கு வீணா போகாது. உழைத்தவர்கள் என்றைக்கு முன்னுக்கு வருவார்கள். தனிப்பட்ட வாழ்க்கையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பொது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அந்த கட்சிக்கு விசுவாசமா இருக்கிறோம். இன்றைய தினம் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறுகின்ற தேர்தல். தர்மத்தின் சார்பாக நம்முடைய வேட்பாளர் சகோதரர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை நிறுத்தப்பட்டிருக்கின்றோம். அதர்மத்தின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். என்றைக்கும் தர்மம் தான் வெல்லும், நீதிதான் வெல்லும், உண்மைதான் வெல்லும். ஆகவே அந்த வெல்லுகின்ற கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிப்பீர். வாணியம்பாடி டவுன் பகுதியில் அதிமுக கூட்டணி வேட்பாளர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, இந்த தேர்தலோடு துரோகிகள் காணாமல் போகும் வகையில் மக்கள் அதிமுகவை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பச்சோந்தி என்ற சொல் திமுகவிற்கே பொருந்தும் என்றும், திமுக குடும்ப நலனை மட்டுமே கருத்தில் கொண்டுள்ளது, ஆனால் அதிமுக மக்கள் நலனையே குறிக்கோளாக கொண்டுள்ளது என்றும் முதலமைச்சர் கூறினார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.